அப்படின்றது பார்க்கும்போது கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 14,000 கடைகளுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இது ரிசீவ் பண்ணது எல்லாமே எந்தெந்த கடைக்காரர்கள் அப்படின்றது பார்க்கும்போது இளநீர் கடை, டீ கடை, சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, தள்ளுவண்டி கடை, காய்கறி கடை, இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் வியாபாரம் செஞ்சு அதில் வர லாபத்தை அன்னைக்கு இருக்கிற செலவுக்கு அவங்க வீட்டுக்கு எடுத்து அடுத்த நாள் வியாபாரத்துக்கு தேவைப்படுற பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வியாபாரிகளுக்கு வந்தது தான் இந்த ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ். சரி, இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸில் எவ்வளோ தான் ஜிஎஸ்டி வந்திருக்கு, அமௌண்ட் வந்திருக்குன்னா, ஒரு டீ காரருக்கு 6 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்லி வந்திருக்கு. ஒரு பானிபூரி கடைக்கு வந்து 9 லட்ச ரூபாய் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு இளநீர் கடைக்கு 1.5 லட்ச ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்களாம் அந்த வருஷத்துல இவ்வளோ சம்பாதிப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயமே கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஜிஎஸ்டி நோட்டீஸை ரிசீவ் பண்ண வியாபாரிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றப்போ, ஐயா எனக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வந்திருக்கு, ஆனால் இந்த 3 லட்ச ரூபாய் ஜிஎஸ்டி இன்வாய்ஸை நான் கட்டுறதுக்கு என்கிட்ட பணமே இல்லை, என் அக்கௌண்ட்ல காசே இல்லை, என் வியாபாரத்திலேயே நான் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை இது வரைக்குமே நான் சம்பாதிச்சது இல்லை அப்படின்றது சொல்றாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன ஒரு புரிதல்னா, ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும், ஆனால் இந்த ஜிஎஸ்டி